ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன வீட்டில் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். நான் வந்து எப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வீடியோ எல்லாமே போட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ ஃபோன் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஒன்று வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்டை கேட்டு தான் எல்லாமே நான் வாங்கினேன். என்னோடய செல்லு வந்து வெள்ளத்தில் தொலைஞ்சு போச்சு. அப்புறம் என்னோடய ஸ்டிக்கு வந்து லைட் எல்லாமே வெள்ளத்தில் இதாக ஸ்டிக்காக வச்சுருந்தேன். அதே மாதிரி வந்துச்சுன்னா உடச்சிட்டான் சொல்லியிருக்க ஒரு வீடியோவில். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்டிக்கும் புது மொபைலும் எனக்கு வீடியோ போடுறதுனே வாங்கி தந்துருக்கோம். வீடியோவில் தொடர்ந்து வரும். நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும். அப்போ தான் நான் வந்து வீடியோ கொஞ்சம் என்னால் வந்து போடவும் யோசிக்க முடியுது. ஒரு 4 வீடியோ போட்டுட்டு எனக்கு வந்து எப்படின்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லை, வியூஸும் போகலைன்றப்ப எதுவுமே போகல. நான் எதுக்கடா நம்ம வீடியோ போடணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுதா. அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீனு மாமா பா என்னம்மா இப்போ தான் நாங்கள் எழுந்திரிச்சோம். நான் எழுந்திரிச்சிட்டு தலையை மட்டும் சொல்லிட்டு பொட்டு வச்சுருக்கேன். வேற ஒன்று அப்படியே தான் இருக்கேன். வீட்டுக்குள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுப்புக்கு தான் இருக்குது. பெட்ரூம் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிடக்கு. இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே க்ளீன் பண்ணுவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு. சரி, இவன் பேசிக்கிட்டே இருப்பான். சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் பார்ப்போம். அதோட நான் பார்த்திங்கன்னா பாப்பா குளிப்பாட்டிக்கிட்டு தம்பியை குளிப்பாட்டி விட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா கொண்டக்கடலை வச்சுக்கிறதுனால கொண்டக்கடலை குழம்பு வச்சுட்டு குக்கரில் தான் வச்சேன். ஏன்னா குக்கர் இருக்கிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தெரியுது, டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. அதோட பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு இருந்தேன். அதோட எல்லாம் வந்தாங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு குப்பையாக இருக்கும், மறுபடியும் கூட்டிக்கிட்டு எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டதை ஃபுல்லாக எல்லாம் தட்டை எல்லாம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்களா மறுபடியும் வீட்டெல்லாத்தையும் கூட்டிகிட்டு பாத்திரத்தை மறுபடியும் கொண்டு வந்து வந்துச்சு விளக்குனேன். விளக்கிட்டு தம்பியை மறுபடியும் குளிப்பாட்டி விட்டுட்டு அவனை தூங்கி லைட்டாக எழுந்திரிச்சிட்டான். பாப்பா அப்போ தூங்க போட்டிருக்கேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு யூடியூப்க்கு வீடியோ எடுக்க போகிறேன், ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்க போகிறேன். ரொம்ப மோசமாக இருக்கும் முகம் கண்டு நான் வந்து பார்க்கேன். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பண்ணுவோம், பழசு விட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அவுத்துருவேன். வேறு எங்கேயும் போகலை. டெய்லியும் சாரி கட்டி வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் வீடியோ எடுப்பேன், அப்புறம் அவுத்து மடித்து வச்சுருவேன். இப்போ நான் மேக்கப் பண்ணிட்டு வந்து பார்க்கேன்.